इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अपरोक्षवृत्ते तदाकारत्वमेव तस्य च तत्संश्लेषं विनापि परोक्षवृत्तेरिव तत्सन्निकृष्टकरणजन्यत्वेनैव उत्पत्ति. அதாவது பிரதிகர்ம வியவஸ்தாங்கிற பிரகரணம் நடந்தது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பிரமாணத்தை உபயோகப்படுத்தி எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த பிரக்கிரியை என்ன? பிரமாண உபயோகம் பண்ணி அவன் விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் பிரமாணத்தை உபயோகப்படுத்துறதுனா என்ன, அந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இவர் என்ன சொன்னார்னா, நம்ம இப்போ கண்ணால ஒரு விஷயத்தை பார்க்கிற இடத்துல விஷயம் வெளியில இருக்கு, இந்திரியம் இங்க இருக்கு, கண்ணில் இருக்கு. கண்ணை திறந்த உடனே அந்த இந்திரியமானது பிரபா, அதுல ஒரு வெளிச்சம் மாதிரி பிரபாவாக அந்த விஷய பரியந்தம் நீண்டு போகுது. இந்த இந்திரியம் அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும் காலத்துல அதோட சேர்ந்து அந்தக்கரணம் மனசு இருக்கு, மனசும் அதே விஷயத்துல போய் இடிச்சிருது. விஷயத்துல போய் படும்போது அந்த மனசுல ஒரு ஒரு பரிணாமம் ஏற்படுறது. அந்த பரிணாமத்துக்கு விருத்தி. இது இந்த பரிணாமமானது மனசுல வெளியில போனாதான் ஏற்படுங்கிற அவசியம் இல்லை. பரோட்சமான தியானம் ஏற்படுற இடத்துல இதே மாதிரியான பரிணாமம், அந்தக்கரண பரிணாமம் விருத்திங்கிறது சரீரத்துக்கு உள்ளேயே ஏற்படும். எங்க பாக்கியேந்திரியம் விஷயத்துக்கு போய் சேரதோ அங்க மனசும் அந்த பாக்கியேந்திரியத்தோடு சேர்ந்து விஷய பரியந்தம் போகும். இதுக்கு விருத்தி நிர்கமனம் அப்படின்னு பேர். இது விருத்தி ஜடமாக இருந்தாலும் சைதன்யத்துக்கு அபிஜமாக இருக்கிறதுனால அதனால இதை தியானம்னு சொல்றது. ஏன் இதை தியானம் சொல்றதுன்னு கேட்டா, இது வந்தாதான் அஜான நிவர்த்தி ஏற்படுறது. விருத்தி வராத பரியந்தம் வெறும் சைதன்யம் பிரகாசிச்சுட்டே இருந்தாலும் கூட அஜானமும் சேர்ந்து இருந்துட்டே இருக்கு, அதுக்கு நிவர்த்தி ஏற்படுறதில்லை. விருத்தியோட சேர்ந்து அந்த சைத்தன்யம் அஜானத்தை நிவர்த்தி. அப்ப விருத்தி வந்தால்தான் அஜான நிவர்த்தி. ஆகையால இந்த சைத்தன்யத்துக்கு அபிவியஞ்சகமாக இருக்கிற விருத்திய தியானம்னு சொல்றோம். அதுக்காக விருத்திய தியானமா இருந்துட்டு போட்டவன் இன்னொரு சைத்தன்யம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்க. விருத்தி தியானங்கிறது உற்பத்தி ஆகக்கூடிய தியானம். ஆனால் இதை தவிர நித்தியமான சொப்பிரகாசமான ஒரு தியானம் அவசியம் இருந்தாலும் இது பரியந்தம் இதுவரை சொன்னார். இதுக்கு மேல நியாயாமிரகாரர் என்ன பேசுறாரு, என்ன கேள்வி கேட்கிறாருன்னு கேட்டா, விருத்தியை தவிர்த்து சைத்தன்யம்னு ஒரு தியானம் நீங்க ஒத்துங்கோ, நான் ஆட்சேபிக்கல. அந்த சைத்தன்யம் தான் விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, விருத்தி பிரகாசப்படுத்துறது. விருத்திங்கிறது ஆவரண நிவர்த்தி பண்றதுக்கு சைத்தன்யத்திற்கு ஒரு சகாயம் பண்ணக்கூடிய சககாரி காரணமாக இருக்கு. அவ்வளவுதான். அது நேரடியாக பிரகாசப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் ஜடமான விருத்திக்கு கிடையாது. இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்ப விருத்தி தேகத்திலேருந்து விஷய பரியந்தம் வெளியில கலந்து போறதுன்னு சொல்றது. இந்த விஷயத்தை நான் ஆட்சேபிக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலையுமே எந்த மதத்துல கேட்டாலும் ஞானம் வெளியில உண்டாகிறதுன்னு ஒத்தி. ஞானம் உள்ளதான் உண்டாகுது, விஷயம்தான் வெளியில இருக்கு. ஆனா இந்த வேதாந்தி ஒருத்தம் தான் பிரத்யட்சமாக வெளியில இருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது அங்க போய் நான் பார்க்கிறேங்கிற மாதிரி ஞானம் அங்கேயே விஷய தேசத்தையே உண்டாகுது. இதை ஒத்துக்க முடியாது, தேவையில்லை. அஸ்து சைதன்யத்தை விஷய பிரகாசகத்துவம் ததாபி அந்தఃகரணத்தை தேகாத்து நிர்கதி, தேகத்திலேருந்து நிர்கமனம் வெளியில கலந்து அது அங்க போகுதுன்னு சொல்றே. இது ந கல்பியா, இது கல்பனம் பண்ண வேண்டியது. சரி,
அப்ப பரோட்ச ஞானத்துக்கும் அபரோக்ஷ ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவேன்? விஷய பரியந்தம் அந்தகரணம் போய் அந்த விஷயத்தை தெரிவிச்சதுன்னு சொன்னா அது பிரத்யட்சம். அதுவரை போகாமலே இங்க இருந்துட்டே விஷயத்தை தெரிவிச்சதுன்னு சொன்னா பரோட்ச ஞானம். இப்படி பரோட்சம் பிரத்யக்ஷம் அப்படின்னு வித்தியாசம் காமிக்கணுமே. இதை காமிக்கிறதுக்காக அந்தகரணம் விஷய பரியந்தம் போனதாக சொல்லுதான ஆகணும்னு கேட்பான். அது அவசியம் இல்லை. வேற விதமாகவே பரோட்ச ஞானத்துக்கும் அபரோக்ஷ ஞானத்துக்கும் வித்தியாசத்தை சொல்ல முடியும். எப்படி? பரோட்ச வைலட்சண்யாய விஷயஸ்ய அபிவ்யக்த அபரோக்ஷி உபராகேவ வக்தவ்யா. பரோட்சத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, ரெண்டு இடத்துலையுமே விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடியது என்னமோ விஷயாவச்சின்னமா இருக்கக்கூடிய சைதன்யம் தான். சைதன்யம் தான் பிரகாசம், விருத்தி பிரகாசம் கிடையாது. சைதன்யம் தான் விஷயத்தை பிரகாசப்படுத்தும். இப்ப பிரத்யக்ஷ ஸ்தலத்துல விஷயாவச்சின்னமான சைதன்யத்துல இருக்கிற ஆவரணங்கிறது நிவர்த்தி ஆயிடும், பூர்ணமாக நிவர்த்தி ஆகுது. ஆவரண நிவர்த்திக்கு தான் அபிவியக்தி அப்படின்னு. ஆவரணம் நிவர்த்தியாகி அபிவியக்தமாக இருக்கக்கூடிய அந்த சைதன்யம் இருக்கு, அது அபரோக்ஷ சைதன்யம். இந்த சைதன்யத்துல சாட்சாத்தாக அந்த விஷயம் அத்தியஸ்தமாக இருக்கு. எந்த சைதன்யத்துல கடம் அத்தியஸ்தமாக இருக்கோ அந்த கடாவச்சின்ன சைதன்யம் அஜானத்தால ஆவரணமாக இருந்தது. இந்த விருத்தி அந்த ஆவரணத்தை விளக்கிது, நிவர்த்தி பண்ணினது. இதனால என்னாச்சு? பிரகாசிக்கக்கூடிய சைதன்யத்தோடு கடத்துக்கு நேரடியான சம்பந்தம் ஏற்படுது. அதனால கடம் பிரகாசிக்கிறது. பரோட்சமான ஸ்தலத்துல என்ன ஆகுது? அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கே, அது அதுல உள்ள ஆவரண சொந்தம் ஏற்படுறது. ஏன் ஏற்படுறது இல்லைன்னு சொன்னா ஞானம் பரோட்சம், இந்த விருத்தி பரோட்சம். அதனால நேரடியாக அந்த வஸ்து சாதிக்கிறது. பிரத்யக்ஷத்துல நம்முடைய தியானத்துக்கு நேர அந்த வஸ்து சாட்சாத் சம்பந்தம் இப்படியாக பாதிக்கிறது. பரோட்சத்துல நேர சம்பந்தம் கிடையாது. இந்த வித்தியாசத்தை பண்றதுக்கு நீ விருத்தி வெளியில போகணுமா வேண்டாமான்னு கேட்க. ஆனா விருத்தி இருக்காக வெளியில போக வேண்டிய அவசியம். என்ன சொல்றாங்கன்னா, அபரோக்ஷ விருத்தியிலேயே அவாந்தரமான ஒரு வைலட்சண்யம் இருக்குன்னு ஒத்துக்கணும். எல்லா விருத்தியுமே சரீரத்துக்கு உள்ளதான் உண்டாகிறதாக இருந்தாலும் கூட சில விருத்தியிலேயே வித்தியாசம் இருக்கு. சில விருத்தியானது வெளியிலே விஷயாவச்சின்ன சைதன்யத்துல இருக்கிற ஆவரணத்தை பங்கம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. சில விருத்தி அப்படி. ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் விருத்தியில வந்தது அப்படின்னு கேட்டால், எங்க இந்திரிய சன்னிகர்ஷால இந்த பிரமாணத்துடைய வைலட்சண்யத்தினால்தான் விருத்தியில வைலட்சண்யம். இந்திரிய சன்னிகர்ஷாதி காரணங்கள்னால அந்த விருத்தி உண்டாக இருந்தால் அந்த விருத்தியானது சரீரத்துக்குள்ளேயே இருந்தால் கூட வாக்கியமான விஷயாவச்சின்ன சைத்தன்யத்தில் இருக்கக்கூடிய ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணும். இதே வியாப்தி ஜானம் சப்த ஜானம் இதனால வந்திருந்தால் அந்த விருத்தி வாக்கியமான விஷயாவச்சின்ன சைத்தன்யத்தில் இருக்கிற ஆவரணத்தை பங்கம் பண்ண முடியாது. இது சொன்னா போதும். இதனாலேயே பரோட்ச ஜானத்துக்கும் அபரோக்ஷ ஜானத்துக்கும் வைலட்சண்யத்தை நிர்வாகம் பண்ணிடலாம். இதுக்காக விருத்தியே வெளியில வந்திருக்கு, விருத்தி நிர்கமனங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால பரோட்சத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு. திருப்பராகாத அபரோக்ஷ விருத்தே சதாகாரத்துவம் தந்திரம். அபரோக்ஷ விருத்தி பரோட்ச விருத்தி, இந்த பரோட்சத்துவம் அபரோக்ஷத்துவம் ரெண்டுமே விருத்தியில இருக்கக்கூடிய வித்தியாசமான அது அந்த காரணத்தால வந்திருக்கு. இதை வச்சுட்டு பரோட்சமான விருத்தி சதாகாரமா இருந்தால் விஷயாகாரமாக வரும் இடத்தில் அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துல ஆவரணம் போகாது. அபரோக்ஷ விருத்தி விஷயாகாரமாக வரும்போது பாக்கியமான அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்தில் இருக்கிற ஆவரணம் பூர்ணமாக நிவர்த்தி ஆயிடும். வித்தியாசம் காமிக்க தத்சம்ஸ்லேஷம் வினாபி பரோட்ச விருத்தேரிவ தத்சன்னிகிருஷ்ட கரணஜன்யத்வேனிவ உபபத்தி. அவன் கேட்பான், இந்த விருத்தி மனசுல உண்டாகிறது, இந்த விருத்தி ஏன் அந்த விஷயாகாரமாக உண்டாகணும்? மனசு
வெளியில இருக்கிற விஷயம் கடமாக இருந்தால் அந்த கடத்தோடு நமக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்படும் போது மனசன்னிகர்ஷமும் ஏற்படுறது. அப்ப என்ன ஆகார விருத்தி ஏற்படும்னா கடாகார விருத்தி. ஏன் படாகார விருத்தி ஆகாது? இப்ப ஏன் கடாகார விருத்தி வந்ததுன்னு சொன்னா கடத்தோடு தான் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அதனால கடாகார விருத்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த விருத்தி வெளியில வரவே இல்லை, உள்ளேயே உண்டாகிறதுன்னு சொன்னா இது எப்படி ஏன் படாகார விருத்தியாக உண்டாகல கடாகார விருத்தியாக உண்டாகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? விருத்தி தான் வெளியில வரலங்கிறத நான் சொல்றேனே சொல்ல, மற்றபடி இந்திரிய சன்னிகர்ஷங்கள்லாம் வெளியில வந்துதான் இருக்குங்கிறத நான் ஒன்றும் நிராகரணம் பண்ணல. அப்ப என்ன ஆகும்? சன்னிகிருஷ்ட கரணஜன்யம். சத்துனா விஷயத்தை வாங்கிக்க வேண்டியது. எந்த ஒரு விஷயத்தோடு சன்னிகர்ஷம் உள்ள இந்திரியத்தினால விருத்தி உண்டாகிறதோ அந்த விருத்தி அந்த விஷய ஆகாரமாக இருக்கும். கடத்தோடு சக்ஷுரிந்திரியத்துக்கு சன்னிகர்ஷம் வந்து, சன்னிகர்ஷம்னா சம்பந்தம், சன்னிகர்ஷம் வந்து அதனால ஒரு விருத்தி உண்டாகிறதா இருந்தால் அந்த விருத்தி கடாகாரமாக இருக்கும். படத்தோடு இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டு அதனால விருத்தி வருதா இருந்தால் அப்ப அது படாகாரமாக இருக்கும். இதுதான் சம்பந்தம். விருத்தி இருக்கா வெளியில போய் பட்டத்துலதான் இடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால சன்னிகிருஷ்ட கரண ஜன்யத்துவம், இதுதான் சதாகாரம். இப்ப பரோட்ச ஸ்தலத்துல என்ன பண்றது? பர்வதோ வன்னிமான் அப்படின்னு விருத்தி வருது. வன்னியோட இந்திரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த ஞானம் வரத்துக்கு காரணமான ஞானம் என்ன? அந்த ஏற்கனவே பூம ஜானம் ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் வியாப்தி ஞானம் ஏற்பட்டு, பூமகா வன்னி வியாப்தியா, வன்னிக்கு வியாப்தியமாக இருக்கக்கூடிய தூமத்தை உடையது பர்வதம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருக்கு. அப்படியானால் வன்னியுடையது இந்த பர்வதம். பர்வதம் வன்னி உள்ளதாக இருக்கிறது அனுமானம். இந்த அனுமானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த வியாப்தி ஜானம் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம். அந்த வியாப்தி ஜானத்துல எது வியாபகமாக, வியாப்தின்னு சொன்னோம்னா ஒண்ணு வியாப்தியம் ஒண்ணு வியாபகம்னு சொல்லணும். பூமங்கிறது வியாப்தியம், இன்னொன்னு வன்னிங்கிறது வியாபகம். எத்திர பூமகா தத்திர வன்னின்னு சொல்றோம் இல்லையா, எத்திரன்னு எதை சொல்றோமோ அது வியாப்தியம் பூர்வமா கண்டுபிடிக்கிறது. தத்திர எது சொல்றோமோ அது வியாபகம். இந்த மாதிரி ஒரு நியமம். இப்ப இந்த இடத்துல எத்திர பூமகா, எங்கெல்லாம் பூமம் இருக்கோ தத்திர வன்னி, அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதனால பூமங்கிறது வியாப்தியம், வன்னிங்கிறது வியாபகம். இப்ப இந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஞானத்துக்கு வியாபகமாக எது விஷயம் ஆகிறதோ அதுதான் அனுமதியிலேயும் விஷயமாகும் நியமம். இப்போ இதை உண்டு பண்ண இந்த அனுமதிக்கு காரணமான வியாப்தி ஞானத்தில் வியாபகமாக விஷயமாக கூடியது வன்னி. அதனால அனுமதிக்கு வன்னி விஷயம். ஏன் இந்த பஞ்சாகாரமாக இந்த ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னா இது இந்த மாதிரிதான் நீங்க அனுமதி ஸ்தலத்துல அதை உண்டு பண்ணக்கூடிய வியாப்தி ஞானத்துல எது வியாபகமாகுமோ அந்த வியாபகம் வியாபகாரமாக தான் அனுமதி வர முடியும். வேற இன்னொரு விஷயமா வர முடியாது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு பிரமாணத்திலையுமே ஒரு வியவஸ்தை பண்ணிடலாம். இந்த ஆகாரத்துல தான் வரும். வன்னி வியாப்தி தூமவான் பர்வதா அப்படின்னு நமக்கு வியாப்தி ஞானம் இருக்கு. இந்த வியாப்தி ஞானத்தோட போறான் கிரதத்துக்கு. ஆனா கிரதத்துல போய் கிரதோ ஜலவான் அப்படின்னு அனுமானம் இதை வச்சுக்கிறது. ஏன்னா கிரதோ ஜலவான்னு எனக்கு தெரியுது, ஆனா அது பிரத்யட்சத்தான தெரியுது. இவருடைய வியாப்தி ஞானம் அதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா இந்த வியாப்தி ஞானத்தால வந்த அனுமதியாக இருந்தால் அது வன்னிவான்னு வரும். வன்னி வியாப்தி தூமவான்னு தெரிஞ்சுது. அழகா கூட இல்லை, வன்னிவான் பருவதகான்னு வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி அப்படி இல்லை. அதனால இந்த மாதிரி நியாமகங்கள்லாம் சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்ற ஒரு நியாமகம், இந்த அந்தக்கரணம் எந்த விஷயத்துல வெளியில போய் சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்தினுடைய ஆகாரமான ஒரு பரிணாமத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்றேன். இதுல நான் ஒரு தோஷம் சொல்றேன். நது பிரபாயாக இவ விருத்தேகே தது ஆவரண நிவர்த்தகத்வாது தத்தம்ஸ்ரேஷ தந்தம். உங்களுடைய மதத்துல இந்த வெளிச்சமானது பாக்கியமான பதார்த்தத்துல இடிச்சாதான் அங்க உள்ள இருட்டை நிறுத்தி கொள்ளும். வெளிச்சம் பக்கத்துல இருக்கு, வெளிச்சம் படாத இடத்துல கடம் இருக்குதுன்னு சொன்னா கடம் இருட்டுல தான் இருக்கு. அப்போ இந்த வெளிச்சம் அதிலேயே பட வேண்டும்
இதை நிவர்த்தி பண்றதுக்கு, இருட்டை நிவர்த்தி பண்றதுக்கு, அதை போல அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த விற்த்தியானது அந்த விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட வேண்டியிருக்கு. நீ சொல்றியே அது தவறு. அப்படி சொன்னால் தப்பு இருக்கு. என்ன தப்பு வருதும்? நேத்ரான் நிர்கச்ச துவாதி ஆகார விற்த்தியா ஏவ ஸ்வசம்ஸ்லிஷ்ட நேத்திரஸ்த கஜ்ஜலாதேசே துவ நேத்திர மத்தியவர்த்தினः பரமாண்யாதேஷ்ட அபரோக்ஷத்வாபாதா. ஒரு உதாரணம் எடுத்துக்கோ. இங்க இருந்துங்க அவன் துவ நட்சத்திரத்தை பார்க்கறான். அவ்வளவு தீட்சமா கண்ணு இருக்கு, அவன் பார்க்கறான். இப்ப என்னாச்சு? துவம் எவ்வளவு தூரத்துல இருக்கு துவ நட்சத்திரம். இங்கேருந்து இவருடைய மனசு, இவருடைய கண்ணு எல்லாமே துவ பர்யந்தம் நீங்க போயிருக்கு. அப்படிதான் சொல்லணும். இவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொன்னா அதனுடைய அந்த வெளிச்சத்துல அந்த பிரபாகாரமா போற அந்த விற்த்தியில நடுப்புற இவனுக்கும் அந்த துவனுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய எத்தனையோ பதார்த்தங்கள் இடிக்கும். துவம் ஒண்ணுதான் அதுல இடிக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நடுப்புற தனக்கு பிரமாணங்கள்லாம் இடிக்கலாம். இன்னும் அவ்வளவு தூரம் போக வேண்டாம். கண்ணுல இருக்கிறவன் மை விட்டு இருந்தாங்கன்னா அந்த மை கூட அந்த பிரபையில இடிச்சுதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் தெரியறது இல்லையே. அவங்க தன் கண்ணுல விட்டு இருக்கிற மை தெரியாது, அந்த பிரபையில இடிக்கிறது, இடிச்சாலும் தெரியாது. அதே மாதிரி நடுப்புற இருக்கக்கூடிய பரமாணுக்கள்லாம் எத்தனையோ பதார்த்தங்கள் அவனுக்கு இடிச்சுட்டு இருக்கும் அந்த பிரபையோடு. அதுக்காக அந்த பதார்த்தங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த துருவம் ஒண்ணுதான் தெரியும். நீ அப்படி அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த விற்த்தியில வெளியில கிளம்பவே வேண்டாம், விற்பி உள்ளேயே வரட்டான். துவாகார விற்பி வர்றதுக்கு என்ன காரணமோ அந்த காரணம் தான் இருக்கு. நடுப்புற இந்த மையெல்லாம் தெரியறதுக்கு வேண்டிய காரணம் இல்லை. அதனால அந்த ஆகார விற்பி வரல. நடுப்புற பரமாணம்லாம் இருக்கு, ஏன் பரமாணம் தெரியலன்னு சொன்னா அது வரதுக்கு காரணம் இல்லை. அந்த விற்பி வர்றதுக்கு வேண்டிய சாமகிரி இப்ப இவங்கிட்ட வரல, அதனால வரல, அதனால அந்த விற்பி வரல அப்படி பதில் சொல்லிட்டு போடலாம். இதுக்கு இப்படி சுலபமா சொல்லிட்டு போறதுக்கு பதிலாக நீங்க விற்பி இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகுது, அதை இடிச்சாதான் அதெல்லாம் தெரியும்னா எத்தனையோ பதார்த்தங்களை இடிக்கும், சம்மந்தப்படும், அதையெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் வந்துருவேன். நேத்ராத் நிர்கச்சது, இந்த நேத்திரத்திலேருந்து கிளம்பிட்டு இருக்கு. என்ன கிளம்புறது? விற்பி. எவ்வளவு தூரம் போயிருக்கு இந்த விற்பின்னா துவாத்யாகார விற்பியா, துவபரியந்தம் போயிருக்கக்கூடிய அந்த ஆகார துவாகார விற்பி. அதுல ஸ்வசம்ஸ்லிஷ்ட நேத்திரஸ்த கஜ்ஜலாதே ஒண்ணு, அந்த விற்பியோடு சம்பந்தப்பட்டிருக்கு நேத்திரத்துல இருக்கக்கூடிய கஜ்ஜலம் மை இத்தியாதி. அதே மாதிரி துவ நேத்திர மத்தியவர்த்தின பரமாண்யாதேஷ்ட, இந்த துவனுக்கு ரொம்ப நடுப்புற நிறைய சமாச்சாரம் வரும். அவ்வளவு தூரம் போயிருக்கிறதுனால அதுல நடுப்புற இருக்கக்கூடிய அத்தனை பரமாண்வாதிகளும் பிரத்யட்சமான விஷயேஷு அபிவியக்த கிதுபராகே ந ததாகாரத்வமாத்திரம் தத்தம் பரோக்ஷஸ்தலேபி பிரசங்கா கிந்து தத் சம்ஸ்லேஷ. பதில் சொல்றேன். விஷயம் உங்களுக்கு பிரகாசிக்கணும்னா அங்க அபிவியக்தமான சைதன்யத்தோடு சம்பந்தம் வந்திருக்க விஷயத்துல அபிவியக்த சைதன்ய உபராகா, அதாவது ஆவரணம் இல்லாத சைதன்யத்தின் சம்பந்தம். இது விஷயத்துல வரும். விஷயத்துல உள்ள சைதன்யத்துக்கு எப்போதும் ஆவரணம் இருக்கும். அந்த ஆவரணம் இல்லாமல் அது ஆகணும்னா விற்பி வரணும். விற்பி இங்க மாத்திரம் வந்தா போதும், உள்ளுக்குள்ள வந்தா போதும், வெளியில வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்திலையுமே அந்த ஆவரண விற்பி ஆகி பரோட்சத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் விஷயம் பிரகாசித்து ஆரம்பிக்கும். பரோட்சத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் ஏன் ஆவரண பங்கமான சைத்தன்யத்தோடு எந்த விஷயம் சம்பந்தப்படுறதோ அந்த விஷயம் அந்த சைத்தன்யத்தினால பிரகாசிக்கப்படும். விருத்தி இங்க இருந்தபடியே அந்த ஆவரணத்தை நிறுத்தி கொண்டுமே, ஆனால் பரோட்சலத்திலும் அந்த வன்னி பர்வதத்தில் இருக்கக்கூடிய அக்னி இருக்கே, அதோட ஆவரண பங்கம் வந்த ஆவரணம் இல்லாத சைத்தன்ய சம்பந்தம் இருக்கு. இருந்தா அது பிரத்யட்சமாக தெரிய வேண்டி வரும். பரோட்சம் அபரோக்ஷங்கிறது வித்தியாசம் இல்லாது. அதனால என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த விருத்தி விஷயத்துல எங்க போய் சேர்றதோ அங்கத்தான் அபிவியக்த சைத்தன்ய உபராகங்கிறது வரும். விருத்தி அங்க விஷயத்துல சேரலைன்னு சொன்னா வெறும் பிரகாசம்
ஏற்படுமே தவிர இருக்குன்னு தெரியுமே தவிர ஆவரணத்துக்கு பூர்ண நிவர்த்தி கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க பிரபாயாக விஷயசன்னிகிருஷ்ட தேஜஸ்துவேன ஆவரணாதிபாவகத்துவ தரிசனம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதை வச்சுட்டு இங்க அதே மாதிரி நியமத்தை கல்பனை பண்ணலாம். பிரபாங்கிறது என்ன? தேஜஸ். இந்த தேஜஸ் என்ன பண்றது? இருட்ட போக்குறது. தேஜஸ் இருட்ட போக்குறதுன்னு சொன்னா எந்த இடம் இருட்ட போக்குறதுன்னு பார்க்கணும். பிரப ஒரு பக்கம் இருக்கு, அதோட இடிக்காம இன்னொரு பக்கம் கடம் இருக்கு. இப்ப இந்த பிரபையால கடத்தோடைய இருட்ட போக்க முடியுமோ? கடத்தை ஆவரணம் பண்ணக்கூடிய இருட்ட முடியாது. இந்த பிரபை கடத்தை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய இருட்டை நிவர்த்தி பண்ணணுமானால் இதுவே கடத்தோட இடிச்சுட்டு இருந்தாக்க முடியுமே தவிர கடத்தோட சம்பந்தப்படாம தனியா ஓரமா இருந்துச்சுன்னா கடத்துல இருக்கிற இருட்டை அந்த பிரபையால அந்த வெளிச்சத்தினால நிவர்த்தி பண்ண முடியாது. வெளிச்சம் ஒரு பக்கம் இருக்கிறது, கடம் இன்னொரு பக்கம் இருக்குன்னா கடம் இருக்குல்லதான் இருந்தா அப்படித்தானே. இதுல இருந்து நாம என்ன ஒரு நியமத்தை எடுத்துக்கிறோம்னு சொன்னா, ஒரு தேஜஸ் ஒரு பிரகாசம் விஷயத்துல இருக்கக்கூடிய அந்தகாரத்தை நிவர்த்தி பண்ணணுமானால் அந்த விஷயத்தோடு அது சயுக்தமாகணும். அப்பதான் அந்த விஷயத்துல இருக்கிற அந்தகாரத்தை தேஜஸ் நிவர்த்தி பண்ணணும். சயோகமாகாமல் தனியா இருந்தோம்னா முடியாது. இந்த நியமம் கிடைக்கும். இந்த நியமத்தை நாம இந்த மனசுக்கும் வச்சுக்கோம். மனசையும் இவர் பாஞ்சபௌத்திகமா இருந்தாலும் தைஜசம்னு சொல்றாங்க. இருக்கான இது விருத்தி ரூபமா போறது, பிரபாகாரமா போறதுன்னு சொல்றாங்க. அதனால தைஜசம். அப்ப இந்த மனசும் விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானங்கிற ஆவரணம் அந்தகாரத்தை நிவர்த்தி பண்ணணுமானால் அந்த விஷயத்தோடு சயுக்தமாக ஆனாத்தான் பண்ண முடியும். பிரபைக்கு என்ன நியமமோ தைஜசமான பிரபைக்கு அதே நியமம் தான் இந்த அந்தகரணத்துக்கு சொல்லியாகும். அப்போ வெளி விஷயத்துல உள்ள இருட்டை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த மனசுங்கிற அந்த தேஜஸ் இருக்கே, இது அந்த விஷயத்துல போய் சயுக்தமாக வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த காரியகாரணத்தால கிடைக்கும். அதனாலதான் விருத்தி நிர்கமனங்கிறது நான் ஒத்துக்கிறேன். பிரபாயாக விஷயசன்னிகிருஷ்ட தேஜஸ்வேன ஆவரணாதிபாவகத்துவ தரிசனம். எப்படி காரியகாரணமாக சொல்றதுன்னு சொன்னா, விஷயத்துல இருக்கக்கூடிய ஆவரண பங்கத்துக்கு விஷயத்துல சம்பந்தப்பட்ட தேஜஸ் காரணம். சரியாக்கா? விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த இருட்டு ஆவரணம் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட தேஜஸ் காரணம். இப்ப இந்த விஷயத்துல அஜ்ஞானங்கிற இருட்டு இருந்துட்டு இருக்கு. இந்த இருட்டு நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா இந்த பிரகாசம் போறாரு. இந்த அந்தகரணங்கிறது சைத்தன்ய பிரகாசத்தை தூக்கிட்டு இந்த அந்தகரணம் அது வரையில் போகணும். அந்த விஷயத்துல இடிச்சு அப்புறம் அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிட்டாங்க. இது தைஜசஸ்ய மனசோபி அஜ்ஞான ரூப ஆவரண அபிபவாய தற்சம்ஸ்லேஷம் ஆவசியகா. அந்த விஷயத்தோடு சம்ஸ்லேஷம் அப்படின்னா அதோட சேர்றது ஒட்டிக்கிறதுங்கிறது அவசியமாக இருக்கு. இப்படியானால் துருவத்தை பார்க்கிற சமயத்துல இவருடைய அந்தகரணம் இங்கே நீடக்க துருவபரியந்தம் போயிருக்கு. அப்ப நடுப்புற இருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் ஏன் தெரியுது? அதுக்கு சொல்றேன். துவாதி தேக மத்தியவர்த்தி பரமான்வாது அபிப்பிரசங்கஸ்து சதாகாரத்துவ பிரயோஜக சாமகிரி விரகாதிவ பரிகரணியா. அந்த துருவத்தினுடைய தேகத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் இந்த இவருடைய மனத்தோட அங்க இடிக்கிறதுங்கிறத யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சக்கரவிந்திரம் போற வழியில பல பதார்த்தத்தோடு இடிச்சுட்டே தான் மேல போகும். ஆனா அதுக்காக அங்க இருக்கிற பரமாணு தான் கண்டு தெரியணும்னு அவசியம். ஏன் தெரியுமா? அந்த பரமாணு தெரியணும்னு சொன்னா அதுக்கு ஒரு யோகியதை வேணும். என்ன யோகியதை? விஷயத்துல இருக்கக்கூடிய யோகியதை. விஷயம் விஷயத்துல மகத்துவம் இருக்கணும், ரூபம் உத்பூத ரூபம் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாருன்னா அந்த விஷயம் விஷயாகாரமாக தியானம் ஏற்பட முடியும். இதே இந்த நியமங்கள்ல நாங்களும் ஒத்துருக்கோம். இந்த விஷயாகாரமாக விருத்தி ஆகணும்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு விஷயாகாரமாக விருத்தி வர்றதுக்கு என்னென்ன சாமகிரி காரணங்கள் வேணுமோ அத்தனை சாமகிரியும் வரும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கையால தொட்டு கடத்தை கொத்தம் பார்க்கலாம், கடவு பார்த்தா கடந்து தெரியுது. இப்போ கண்ணை மூடி இருக்கான், கண்ணை பார்க்கல.
அதோட இடிக்கிறது. கடல் தான். எந்த கிடத்தை இவன் கண்ணால பாக்குறானோ அந்த கிடத்தை தான் இப்ப கையால தொட்டு இருக்கான். ஆனா கையால தொட்டு பார்க்கும்போது அதுல வந்து ரூபம் தெரியாது. ஏன் இருக்கிறதே ஏன் தெரிய வேண்டியதானே கேட்கக்கூடாது. அந்த ரூபம் தெரியறதுக்கு எந்த ஒரு இந்திரியம் அங்க சம்பந்தப்படணுமோ வேலை செய்யணுமோ அது இல்லை இல்லையா? அந்த ரூபம் தொகிந்திரியத்தினால கிரகிக்கப்படுறதுக்கு யோக்கியமானதாக இல்லை. தொகிந்திரியத்தினால ஸ்பர்சம் தான் கிரகிக்கலாம், ரூபம் கிரகிக்க முடியாது. இதே மாதிரி கண்ணால பார்க்கும்போது அதோடைய ஸ்பர்சம் தெரியாது, ரூபம் தெரிஞ்சுக்கணும், ஸ்பர்சம் தெரியவே தெரியாது, தொட்டாதான் ஸ்பர்சம் தெரியும். அதனால ஒவ்வொரு விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு ஒவ்வொரு சாமகிரி தனித்தனியான எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால இப்ப நடுத்தர வரக்கூடிய பரமானம் தான் ஏன் தெரியலன்னு கேட்டா அது மாற்றம் இல்லை, அதனால தெரியல, அது சதாகாரமாக வச்சு வரலைன்னு நான் சமாதானம் சொல்லுவேன். ஆனா நடுப்புற ஏதாவது பெரிய பதார்த்தம் ஏதாவது போட்டு வச்சதுன்னா அது தெரியவே தெரியும், அது தெரியாம போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. துவாதி தேக மத்தியவர்த்தி பரமான்வாதோ அசிப்பிரசங்கஸ்து சதாகாரத்துவ பிரயோஜக சாமகிரி விரகாதேவ பரிஹரண்யா அன்யதா இந்திரிய சன்னிகர்ஷாதேகே வித்யமானத்வா பரமான்வாத்யாகாரதாயாக துர்நிவாரத்துவ ஆபத்தே. உன்மதத்திலையும் இதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இந்திரிய சன்னிகர்ஷங்கள்லாம் இருக்கு, தான் இந்திரியம் போயிருக்குன்னு சொன்னா நடுப்புற இருக்கிற பரமானோட ஏன் சம்மந்தப்படலாம் சொல்ல முடியாது. அப்ப ஏன் தெரியல பரமானு வந்துட்டு இதே கேள்வி வரும். நீ சொல்ற போதும் நான் சொல்ற போதும் ஒண்ணுதான். தஸ்மாத் பிரபா விசேஷ அன்வய व्यतिरेकाभ्याम यत् क्लिप्तं सन्निकृष्ट तेजस्वेन आवरण अभिभावकत्वं तस्य तदाकारस्वरूप शेषापेक्षायामपि न त्यागः. ஆக முதல்ல ஒரு சாமானிய காரியகாரண பாவம் இருக்கு, அதுக்கப்புறம் அந்தஸ்கரணத்துல விசேஷமான ஒரு காரியகாரண பாவம் கல்பனை பண்ண வேண்டியிருக்கு. விசேஷ காரியகாரண பாவம் வேணுங்கிறது சொன்னோங்கிறதுக்காக சாமானிய காரியகாரண பாவத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு தேஜஸ் இருட்டை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அது எந்த அந்த விஷயத்தோடு சேரணும். இது காரியகாரண பாவமாச்சா? அந்தஸ்கரணங்கிற இந்த தேஜஸ் விஷயத்துல உள்ள இருட்டை நிவர்த்தி பண்ணணும்னா சேர்ந்தால் மாத்திரம் போராது, சேரணும். அதே சமயத்துல தது ஆகாரமாகவும் ஆகும். எதுக்காக இது? இப்ப நான் சொன்ன பாருங்க, அந்த கண்ணால பார்க்கும்போது ஸ்பர்ஷம் தெரியல, தொகிந்திரியத்தால தொட்டு பார்க்கும்போது ரூபம் தெரியல. ஆனா சேர்றது அந்தஸ்கரணம் அங்க போய் சேர்ந்து விஷயத்துல நன்னா சேர்ந்தாலும் ஏன் அந்த ரூபம் இது தெரியல, அந்த ரூபம் தெரியல, ஸ்பர்ஷம் தெரியலன்னு சொன்னா ததாகாரமாக விருத்தி வரும். அப்ப சேர்ந்தா மாத்திரம் போராது, ததாகாரமாகவும் ஆகணும். இப்ப ரெண்டு அந்தஸ்கரண விஷயத்துல அந்தஸ்கரணம் விருத்தியானது ததாகாரமாக இருந்தால்தான் அந்த இடத்துல ஆவரணத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இது ஒரு விசேஷ காரணம். அதே சமயத்துல ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தேஜஸ்தான இந்த அந்தஸ்கரணம் அந்த விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கணும்னு ரெண்டு நியமம். இந்த ரெண்டு நியமம் ஒட்டுக்க வேண்டிய விஷயம். இதுல நீ பூர்வபக்ஷி என்ன நினைக்கிறான்னா, தேஜஸ்ன்னு சொன்னா அது விஷயத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டுதான் இருக்கணுங்கிற நியமத்தை விட்டு கொடுத்துடலாம் அந்த கரணத்துல. வேற ததாகாரமாக அந்த விருத்தி ஏற்பட்டுட்டா போதும், அந்த விஷயத்துல உள்ள ஆவரணத்துக்கு நிவர்த்தி ஏற்படும். அதாவது விசேஷ காரியகாரண பாவம் போதும், சாமானிய காரியகாரண பாவம் வேண்டாமே. ஆனால் சாமானிய காரியகாரண பாவத்தை ஒத்துக்காத பட்சத்துல எனக்கு அந்த காரியகாரண பாவத்துல சந்தோஷம் பண்ண வேண்டி வரும். தேஜஸ்ன்னு சொன்னா அது எந்த விஷயத்துல படுறதோ அந்த உள்ள இருக்கத்தான் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரியகாரண பாவம் இருக்கு இல்லையா, நியமம். அந்த நியமத்தை சந்தோஷம் பண்ண வேண்டி வரும். அதை தியாகம் பண்றதுக்கு காரணம். தஸ்மாத் பிரபா விசேஷ அன்வய व्यतिरेकाभ्याम यत् क्लिप्तं सन्निकृष्ट तेजस्वेन आवरणां भावकत्वं तस्य तदाकारस्वरूप विशेषापेक्षायामपि त्यागः न त्यागः नहि पृथिवीत्व गन्धत्वादिना कार्यकारणभावे आवश्यके अनित्यगुणत्व द्रव्यत्वादिना तत्यागः. சாமானிய காரியகாரணமாகவும் விசேஷ காரியகாரணமாகவும் ரெண்டுமே ஒத்துக்கணுங்கிறதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன். குணங்கிறது எதுல உண்டாகணும்? திரவியத்துல உண்டாகும். உண்டாகும்னு சொன்னாலே
அனித்தியமான குணம்னு நித்திய குணத்துக்கு உற்பத்தி அனித்தியமான குணம் எங்கே உண்டாகும் அப்படின்னு கேட்டா திரவியத்தில் உண்டாகும். இது அதுக்கு பதில். அப்போ அனித்திய குணம் திரவியம் இது ரெண்டுக்கும் காரியக்காரகம். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். கந்தம் எங்க உண்டாகும்? பிருத்திவியில உண்டாகும். கந்தங்கிறது ஒரு குணம், பிருத்திவிங்கிறது ஒரு திரவியம். கந்தங்கிறது ஒரு குண விசேஷம், பிருத்திவிங்கிறது ஒரு திரவிய விசேஷம். கந்தங்கிறது பிருத்திவியில உண்டாகும்னு நீங்க ஒரு காரியக்காரண பாவம் தனியாக ஒத்துக்கே ஆகணும். இது ஒத்துக்கலைன்னு சொன்னா கந்தங்கிறது வேற எதுலையும் உண்டாகட்டுமே, ஜலத்துல உண்டாகட்டும், தேஜத்துல உண்டாகட்டுமே கேள்வி வந்துடும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா பிருத்திவியில தான் அந்த கந்தம் உண்டாகும். அதாவது கந்தம் பிரதி பிருத்திவி காரணம், சவாய் காரணம் அப்படின்னு சொல்லி. அப்படியானால் பொதுவாக அனித்தியமான குணத்திற்கு திரவியம் காரணங்கிறது ஒத்துக்கிறோமா வேண்டாமா? அது ஒத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு இதை சொல்ல முடியாது. ஒரு சாமானியமா தர்க்கத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க, சேஷ காரிய காரண பாவம் ஒன்று ஒத்துதான் ஆகணும்னு சொன்னா சாமானிய காரிய காரண பாவம் இருக்கான்னு ஒரு கேள்வி. இப்படி நீங்க பார்க்க போனீங்கன்னா கடம் உண்டாக்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா தண்டம் சக்கரம் அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா? தண்டம் சக்கரம் இந்த மாதிரி சாதாரணமாக கூட சொல்ல வேண்டாம். இந்த கடத்தை உண்டு பண்றதுக்கு எது வேணும்னா இந்த தண்டம்னு சொல்ல வேண்டியது. இந்த தண்டம் இந்த கடத்தை உண்டு பண்ணும், அந்த தண்டம் அந்த கடத்தை உண்டு பண்ணும். தனித்தனியாக அந்தந்த காரியத்துக்கு தனித்தனியா நீங்க காரணத்தை சொல்லிட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகும்னு சொன்னா இன்னொரு புதுசான ஒரு கடத்தை உண்டு பண்றதுக்கு எது காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது. பொதுவான சாமானிய காரிய காரண பாவம் இருந்தால் அப்ப என்ன ஆகும்னா நமக்கு பவிஷ்யத் கடத்தை உண்டு பண்றதுக்கு பிரவருத்தி வரத்துக்கு சௌகரியம் இருக்கு. பவிஷ்யத் கடம்னா இதுக்கு மேல உண்டாக போற கடம். எப்படி அந்த கடத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். கடத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா பொதுவா இந்த காரணங்கள் இதெல்லாம் சாமான் தேவை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி அந்த சாமான்களை வச்சுட்டு அடுத்த கடத்தை புதுசா கடத்தை உண்டு பண்ண முடியும். அந்தந்த கடத்துக்கு அந்தந்த சாமான் தான் காரணங்கிறது இந்த விசேஷ காரியகாரண பாவத்தை மாத்திரம் வச்சுட்டு சாமானிய காரியகாரண பாவத்தை விட்டு கொடுத்துட்டா அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய பிரவருத்தியே இல்லாத போயிடும். சாவி விஷயத்துல பிரவருத்தி வராது. ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு காரணமா இல்லையான்னு தெரியும். பிரவருத்தி பண்ணாதான் வரும்னு ஆயிடுவேன். அந்யோன்ய அப்படிங்கிற தோஷம். அதனால சாமானிய காரியகாரண பாவம் அவசியம் சொல்ல வேண்டியது. அதே போல பிருத்திவி கந்தங்கிற குணத்துக்கு காரணம். பொதுவாக திரவியம் குணம் அனித்திய குணம் அதுக்கு காரணம். இந்த மாதிரி சாமானிய காரிய காரண பாவம் வச்சுக்க வேண்டியதான், சேஷ காரிய காரண பாவமும் வச்சுக்க வேண்டியது. நகி பிருத்திவித்துவ கந்தத்வாதினா காரிய காரண பாவே ஆவசியத்தை அனித்திய குணத்துவ திரவியத்வாதினா தத்யாக அந்த காரிய காரண பாவத்தை தியாகம் செய்ய முடியாது. அதே மாதிரி நீ சொல்லலாம். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா கடைசியில அந்தக்கரணம் சதாகாரமாகவும் ஆக வேண்டி இருக்கு இந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கு. அதே சமயத்துல அங்க போய் இடிக்கவும் வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் இது பண்ண முடியும். ரெண்டு சொல்றோம். அதையேவ சவிதர ஹேது சாக்கல்யே சதி கடச்சக்ஷு சன்னிகர்ஷத்தைவ கடானுபவ ஜனகத்துவம் நது கட மனசன்னிகர்ஷத்தை தத்விலம்பேன தத்விலம்பாபாவா இது அர்த்தம். இப்ப சொன்ன இந்த பிரக்கிரியாலே அவனுடைய இன்னொரு கேள்விக்கும் பதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சக்குரேந்திரியன் கடத்துல போய் சம்பந்தப்படுறது எல்லாருமே ஒத்துக்கிறான். சக்ஷு தன்னிகர்ஷம் கட சக்ஷு தன்னிகர்ஷம் இதை சொல்றது. இதுவே உங்களுக்கு தியானம் வர கடானுபவத்தை உண்டு பண்றதுக்கு போதுமானது. அப்படி இருக்கும்போது கடமன தன்னிகர்ஷம் மனசும் அந்த கடத்துல போய் இடிக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம். இதுவும் அதுக்கு காரணம்னு சொன்னாக்கா சொல்லணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா பாரு கடச்சக்ஷு சன்னிகர்ஷம்லாம் இருக்கு. ஆனா கடமன சன்னிகர்ஷம் வராததுனால இந்த இடத்துல கடஞானம்னு வரல அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இப்படி இருந்தால் அப்படி கடமன சன்னிகர்ஷமும் காரணம்னு ஒத்துக்கலாம். இது வந்து அன்வய விபரீதம். இது ஒண்ணு வராத காரணத்தால பாக்கி எல்லாம் இருந்தும் ஞானம் ஏற்படல அப்படின்னு இருந்தா இதுவும் காரணம்னு ஒத்துக்கலாம். ஆனா அது ஒண்ணும் இல்லை. கடத்துக்கும் சக்கத்துக்கும் சம்பந்தம் வந்து இருந்து கொடுத்தனா நமக்கு நிச்சயமாக கிடைக்காம வந்துவிடும். மனசை இடிக்கல அதனால வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கும்போது கோயில் எத்தனையோ பேர் வர
பார்த்துட்டே போயிடுறோம். கண்ணு பார்க்கறது கண்ணோட சம்பந்தம் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எழுத்தாளர் வரும்போது கண்ணை பார்க்காம இடிக்காம எடுத்து போகும். ஆனா மனசுக்கு மன சம்பந்தப்படலன்னு சொல்லி அந்நியத்திரமனாக ரூபம் ஆதரிச்சு நான் அப்பேற்பட்ட தளத்துல தார்கிகார் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல சத்துத்தோட மனசுல சன்னிகர்ஷம் வரல. சத்துத்தோட மனசுல சன்னிகர்ஷம் வரல. அதனாலதான் அவங்களுக்கு வராது. அதுவும் சரி கொஞ்சம் தான் சரி பண்ண முடியும். இந்த இடத்துல என்ன தப்பு வரும்னு கேட்டா எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துல ஒன்ன பாக்குறான் இன்னொன்னு பார்க்காம விட்டுறான். இப்படியும் உண்டு இல்லையா? ஒன்ன பாக்குறான் ஒன்ன பார்த்தா இன்னொன்னு எதிர்த்தா போல இருக்கு ஆனா பார்க்கல. ஏன் பார்க்கல? அந்த இடத்துல மனசன்னிகர்ஷம் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சக்குரேந்திரியத்தோட மனசுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஒரு வஸ்துவாவது இவருக்கு தெரியுது. இன்னொரு வஸ்து தெரியாம போச்ச எப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இவன் என்ன சொல்லுவானா இந்த சக்கு சன்னிகர்ஷம் 2 இடத்துலையும் வந்தாலும் கூட மனசு ஒரு இடத்துலதான் சம்பந்தப்பட்டது, இன்னொரு இடத்துல சம்பந்தப்பட்டது. சக்கு சன்னிகர்ஷம் 2 இடத்துலயும் வந்திருக்கும் போது ஏன் மனசு மாத்திரம் ஒரு இடத்துல சம்பந்தப்படணும் அப்படின்னு இங்கேயும் கேள்வி கேட்கலாமா? அது 2 இடத்துலயும் சம்பந்தப்பட்டமே அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி சமயத்துல இதனுடைய அவதானம் சில மனசு இருக்கு பாருங்க. சக்சஸ் பார்க்குற அத்தனை இடத்துலயும் மனசு போய் சம்பந்தப்படணுங்கிற அவசியம். மனசை அதனுடைய இச்சா இதெல்லாம் வாசனை இதெல்லாம் ஒரு விஷயத்துல ஏகாந்திரப்படுத்தி விட்டுரும். நாமளே மனசு எங்கெங்கெல்லாம் போடுறதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு இடத்துல வேணும்னு சொல்லி வச்சு விடுறோம் இல்லையா? இந்த இடத்துல நினைச்சு இருக்கட்டும், வேற எந்த விருத்தியும் மனசுல வர வேண்டாங்க. அந்த மாதிரி இவனுக்கு ஏதஜானமேவ போட்டு வேத பிரத்யக்ஷமேவ போட்டு அப்படின்னு ஒரு இச்சை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இச்சை மற்ற விஷயத்துல தியானம் வர்றதுக்கு பிரதிநிதிமா போகும். அதனால பக்கத்திலேயே இருந்தாலும் இவனுடைய அந்த மனசு அந்த ஒரே விஷயத்துல தான் போய் இடிக்கிறது, இன்னொரு விஷயத்துல இடிக்காது. விஷுகார நியாயம்னு சொல்லுவோம். விஷுகார நியாயம்னா பானத்தை பண்ணும்போது அதனுடைய கூர்மையை துல்லியமா பார்த்து அவன் பண்ணான். அப்ப அவன் எவ்வளவு கவனமா இருக்கணும்னா அவனுடைய கவனம் வேற எங்கேயுமே போகக்கூடாது. பெரிய ராஜா பட்டாளத்தோட ஒரே கடவுளா போடுறது கூட தெரியலேன்னு ஆயிடுச்சோன்னு ஒரு சொல்றான். அதான் இதுதான் அப்படி அவன் ஏகாகிரமா இருந்ததுனால வேற எதுவுமே தெரியாது. ஆமா, ஏகாகிரம் இல்லாத போது தெரியும். இல்ல ஏகாகிரங்கிறது நாம அதாவது ஏகாகிரங்கிறது சில சமயம் நாம கஷ்டப்பட்டு பண்றோம், சில சமயம் அந்த மனசு தானாவே அந்த விஷயத்துல ஏகாகிரமாயிடும். அதனுடைய வாசனையானது இருக்கு. அதனால நாம நினைக்கின்றோம் நாம சிரமப்பட்டு ஒரு இடத்துல மனசை வைக்கிறது தான் ஏகாகிரம். அது தானாவே சுவாபாவிகமா ஏகாகிரம் ஆயிடும் சில விஷயம். அதனால பக்கத்துல இருக்கிறது தெரியாது. அப்படிதான் இதாரு. அதனால மனசுக்கு விஷயத்தோடு சம்பந்தம் வந்தால்தான் அந்த விஷயத்தை மனசு வாங்கிக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஏகாகிரம் எப்படியாச்சும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனா விஷயத்தோட மனசுக்கு சம்பந்தம், வெறும் இந்திரியத்தோட சம்பந்தம் இருந்தா போடுறது சொல்ற. அதையவ தவிதர ஹேது சாக்கல்யே சதி கடச்சக்ஷுசன்னிகர்ஷத்தைவ घटानुभव जनकत्वம் நது घट मनस्सन्निकर्षस्य तद्विलम्बेन तद्विलम्बाभावात् इति निरर्थम्. आवरणभङ्गे सन्निकृष्टतेजःकारणत्व अवधारणेन तस्य आवश्यकत्वात्. ஆவரணபங்கம் வரணும்னு சொன்னா இந்த மனசு அங்க போய் இடிச்சாதான் முடியும். இந்த தேஜஸ் அங்க போய் சேர்ந்தாதான் அங்க உள்ள இருக்க போக முடியும், இல்லாட்டா இங்கேயே இருந்தா முடியாது. நச்ச பார்ஷன பிரத்யக்ஷே சக்ஷுராதிபத்து நியத கோலகத்வாராபாவேன அந்தஸ்கரண மிருகத்தேவோகா ஆவரணாகுவ அனுபவத்தி. இந்த விஷயம் நிஜமா கேட்க வேண்டிய விஷயம். கண்ணு சரி, இந்த ஓட்ட வழியா அவன் வெளியில போகுது. ஆனா தொழில் இருக்கிறது, அங்க எங்க மனசு வெளியில எங்க போகும்? கண்ணுதான் தூரத்தை போறதுங்கிறது இருக்கே தவிர மற்ற இடத்துலதான் விஷயங்கள் தான் அங்கேருந்து நம்ம செய்யணும். மூக்கு வழியா அந்தஸ்கரணம் வெளியில கிளம்புமா, காது வழியா கிளம்புமா? காது வழியா கிளம்பும்னு சொல்றான் சில பேர் சில மதத்துல. ஆனா சப்தம் தான் அங்கேயிருந்து காதுக்குள்ள வருதுன்னு ஒரு பிரசித்தமான மதம் இருக்கு. இதுதான் இருக்கு. ஆனா கண்ணு ஒண்ணு எடுத்துட்டோம்னா வெளியில போறதுங்கிறதுக்கு அது உதாரணமா காமிக்கலாமே. மற்ற இந்திரியங்கள்னால விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்தஸ்கரணம் எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு.
அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, சர்வத்திர தத்தது இந்திரிய அதிஷ்டானத்தைவ துவாரத்துவம். கேட்டது என்னன்னு நினைச்சுட்டு கேட்கிறேன்னா, உன் மனசுல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அந்த இந்திரியம் வெளியில கிளம்பினாதான் அந்த கரணம் வெளியில கிளம்பும் அப்படின்னு நினைச்சிட்டு பேச. நான் அதை சொல்லல. இந்திரியத்துக்கு எது அதிஷ்டானமும், இந்திரியத்துக்கு அதிஷ்டானம்னா இந்த ஸ்தூல தேகத்துல இந்திரியத்துக்கு ஆதாரமான சில அவயவங்கள் இருக்கு. நாம பார்க்கிற கண்ணு இருக்க, இந்த கண்ணு சக்குரேந்திரியத்துக்கு ஒரு ஆதாரமான தேசம். சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவம் சக்கு எங்க இருக்குன்னு கேட்டா கிருஷ்ணதாராங்கிற நமக்கு தெரியக்கூடிய இந்த கண்ணுல இந்த கிருஷ்ணதாரா இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அது கண்ணு தெரியாது, இந்திரியம் கண்ணு தெரியாது. இந்திரியம் இருக்கிற இடம் கண்ணு தெரியும். ஆக இந்த மாதிரி சரீரத்துல நியதமான ஒவ்வொரு அவயவத்துல ஒவ்வொரு இந்திரியங்கள் இருக்கு, அதுக்கு இடம் இருக்கு. இந்த அதிஷ்டானம்னு சொல்றா, கோலகம்னு சொல்றோம். இந்த கோலகத்தோட சம்பந்தப்பட்டால் அந்த இந்திரியன் அதோட சம்பந்தப்பட்டதாக, அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதாக. அப்போ இந்திரியம் விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது மனசும் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதாக ஆகும். அது ஏதோ தெரிஞ்ச வழியில கிளம்பி வெளியில வருதுங்கிற அபிப்பிராயம் வேண்டாம். வெளியில கிளம்புறது பகிர்ந்திருக்கவன் என்ன அர்த்தம்னா, பாக்கிய விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது அந்த கரணமும் அதோடு அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படாது. ஆக சக்குஸ்தலத்துல எப்படி நிர்கமனம் உண்டோ இதே மாதிரி மற்ற இந்திரியங்கள்னால வெளி விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கும் போது கூட அந்த கரணத்துக்கு பகிர்ந்திருக்கணும். அப்பதான் அங்க உள்ள ஆவரண பந்தம் ஏற்படுது. சர்வத்திர தத்தது இந்திரிய அதிஷ்டான செய்வ துவாரத்துவம். அடுத்த இந்திரிய அதிஷ்டானம் கோலகம் இருக்கு, அதை துவாரமாக வச்சு நாம அந்த கரணத்துக்கு பகிர்ந்திருக்கணும்னு சொல்றோம். अंतःकरण वृत्तित्व अविशेषा द्वेषादि रूप वृत्तयो देहान् निर्गत्य विषय संतुष्टा भवन्ति कथं न स्वीक्रियते. अंतःकरण वृत्ति வெளியில வரும்னு சொன்னா ஞானம் வெளியில வரா மாதிரி அவங்க இச்சையும் வெளியில வரட்டுமே, துவேஷம் வெளியில வரட்டும். இச்சா துவேஷாதி வృత్తిகள்லாம் வெளியில வரட்டும். எல்லாமே துவேஷம் இச்சா துவேஷம் வெளியில வரா மாதிரி தெரியுது. அதான் விருத்தி வெளியில வருது இல்லை, அது உள்ளேதான் துவேஷங்கள்லாம் வெளியில வர வச்சு இல்லை, உள்ளே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது நம்ம வெளியில வரலான்னு சொல்றோம். ஆனா தியானம் தான் வெளியில வரும். இவன் கேட்கறான், தியானம் வெளியில வரலான்னா ஏன் இச்சா துவேஷங்கள்லாம் வெளியில வருத்தாரு? அதுவும் அந்த விருத்தி தான் சொல்றேன். ஆவரணாபிபாவக தேஜஸ்வத்திய பிரமாபகத்திய ஞானவத் தத்திர அபாவா. வெளியில எதுக்காக வருதுங்கிறது பிரயோஜனம் இருக்கான். இது வெளியில வரணும்னு சொன்னா எதுக்காக வருது? வரணும் அவசியா அந்த உள்ள இருட்ட போக்குறதுக்காக, அந்த ஆவரணத்தை நிறுத்தி கொண்டதுக்காக. அதனால தியான ரூபமான அந்த விருத்தி வெளியில வருது நியாயம். இச்சை வெளியில வந்து என்ன பண்ண போகுது? இச்சையோ அல்லது துவேஷமோ இந்த விருத்தி அந்த விஷயம் பரியந்தம் வெளியில வர்றதுக்கு ஒன்றும் காரணமே பிரயோஜனமே. ஏன்னா ஆவரணாபிபாவகத்துவம் இல்லையே. அந்த ஆவரணத்தை பங்கம் பண்ணணுங்கிறதுக்காக இருந்தால் இந்த தேஜஸ் அந்த விஷய பரியந்தம் வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆவரண பங்கம் பண்றது இல்லை. அது ஏற்கனவே வர்ணாவரணமா ஆனதுக்கு அப்புறம் தான் இச்சா துவேஷங்கள் எல்லாம் வருது. அதனால இந்த இச்சா துவேஷம் இதை இந்த விருத்திகள் தான் சரீரத்தை விட்டு வெளியில கிளம்புங்கிற அவசியமே கிடையாது. ஆவரணாபிபாவக தேஜஸ்வத்திய பிரமாபகத்திய ஞானவத்து தத்ராபாவா. அதனால விருத்தியிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. காமமா சங்கல்பம் இச்சா. ஆனால் அந்த தீகின்னு சொல்லக்கூடிய ஒரு விருத்தி இருக்கு, இதுதான் வெளியில வருது. வேற எந்த விருத்தியும் வெளியில வராது. ஏன் இது வெளியில வரணும்? வெளியில வந்து ஆவரணத்தை பண்ணணுங்கிறதுக்காக வெளியில வரும்.